friends, welcome to Amina Summit. Today my channel cheetinad chicken fry recipe da friends பண்ண போறோம். இது வந்து ரைஸ், சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், குஸ்கா, பென் குஸ்கா இதுக்கெல்லாம் சைடு டிஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டான செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க வேண்டிய எங்கள் சேனல் நீங்கள் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செட்டிநாடு சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் கறி வாங்கி கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், 100 கிராம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடாய் சூடானதுமே இதில் 1 கிலோவுக்கு 4 டீஸ்பூன் வரமல்லி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரமல்லியை லேசாக வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரமல்லி வறுத்துட்டோம். வரமல்லி பார்த்திங்கன்னா வறுபட்டு வச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம 5 வரமிளகாய் எடுத்துக்கலாம். வரமிளகாய் லேசாக வறுபட்டதுமே இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூட சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கோங்க. சோம்பு வறுபட்டுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுக்கணும். இப்போ இது கூட நம்ம 2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வரமிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ 2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட 1 டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வரமிளகா கம்மி பண்ணிவிட்டு குருமிளகு தான் அதிகப்படுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குருமிளகு பார்த்திங்கன்னா லேசாக வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேசாக வறுபட்டுருச்சு. இப்போ இதில் பெரிய சைஸ் பட்டையோ 1 பட்டையோ, 3 ஏலக்காய், 2 கிராம் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லேசாக வறுத்துருங்க. ஏன்னா எல்லாமே லேசாக வறுத்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை தண்ணி சேர்த்தாமல் நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாமல் நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். மசாலா வறுத்த அதே கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடானதுமே அதில் 50 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதுமே இதில் 2 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எண்ணெயில் பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க. நீங்கள் முழுசாக சேர்த்துருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுமே இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிடலாம்.
சிக்கன் பீசஸை சேர்த்தும் போது கூடவே உப்பும் சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா சிக்கன் கறியில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செட்டிநாடு சிக்கன் கறிக்கு வந்து நம்ம வந்து தக்காளியெலாம் சேர்த்துவே மாட்டோம். பார்த்திங்கன்னா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் நான் சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையும் நம்ம ஊற்றின எண்ணெயிலையுமே சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்க பாருங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டியதே இல்லை. அந்த எண்ணெயிலையுமே அந்த தண்ணியிலையுமே இந்த சிக்கன் வந்து குக் ஆயிரும். மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் பாருங்கள் மசாலா பிடிச்சி அந்த எண்ணெயிலையும் சிக்கன் இருக்கிற தண்ணியிலையுமே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வதக்கிறதுலேயே வேறு சிக்கன் கொஞ்சம் வெந்துடும். பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை வந்து ரைஸு, சப்பாத்தி, குஸ்கா, ஒயிட் குஸ்கா, நெய்ச்சோறு, எம்டி பிரியாணிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வேணால் நீங்கள் இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சிக்கன்லாம் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி நம்மளோட செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை ரெசிபி செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.